அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை பெண். புதுமை பெண் என்று நாம் நோக்கும் பொழுது பெண்களிடம் பல வகைகள் உண்டு. முற்காலத்தில் பெண்கள் எவ்வாறு இருந்தார்கள், அவ்வாறு பழைய காலத்தில் இருந்த பெண்கள் தங்கள் செயல்பாடுகளில் எவ்வாறான மாறுதல்கள் ஏற்பட்டு புதுமை பெண்களாக மாறினார்கள் என்பதை குறித்து சிறிய தகவல்களை காணலாம். முதலாவதாக நாம் காண இருப்பது தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று தனது கையில் சிலம்பை வைத்துக்கொண்டு தன் குழலை அவிழ்த்து கொண்டு தன் கணவனுக்காக நீதி கேட்க மதுரையில் இருக்கக்கூடிய வாயிலில் போய் சென்று நின்று மதுரை மன்னனிடமே இருந்து சுற்றி ஆண்கள் நிறைந்த அரசவையில் சிறிய தயக்கம் கூட இல்லாமல் தனது நீதியை கேட்டறிந்தாளே அவள், ஆம், கண்ணகிதான் புதுமை பெண்ணாக மாறுதலாக வடிவெடுத்து வந்த முதல் பெண் வழக்கறிஞர் என்பது என்னுடைய கருத்து. இன்றைய காலகட்டத்தில் பெண்மணிகள் அனைத்து துறைகளிலும் உள்ளனர். குறிப்பாக வழக்கறிஞர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் முன்னோடியாக இருந்த புதுமை பெண் யார் என்று கேட்டால் நிச்சயமாக கண்ணகிதான். தன் மேல் தவறு இல்லை என்பதற்காக தன் கணவனுக்காக வாதாட வந்த முதல் பெண் வழக்கறிஞர் ஆவார். இவ்வாறாக புதுமை பெண் என்று நோக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்ததாக நாம் பார்ப்பது யார் என்றால் J.K. ரவுலிங் என்ற எழுத்தாளர். அவர் எழுதிய அருமையான புத்தகம் ஹாரி பாட்டர் என்ற ஆங்கில நாவல் உலகையே உலுக்கியது. அதை அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. அவர் வாழ்க்கையில் பசிக்கொடுமை என்றும் பல வகையான வறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தனது தன்னம்பிக்கையால் எழுதினார். இந்த உலகத்தையே மாற்றி அமைத்தார். ஆண்கள் மட்டுமே எழுத்துலகத்திலும் இலக்கிய உலகத்திலும் தடம் பதிக்க முடியும் என்ற இடத்தில் தன்னாலும் ஒரு பெண்ணாலும் சாதிக்க இயலும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு புதுமை பெண்ணாக வெளியே வந்து அவருடைய எழுத்து திறத்தால் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக நாம் நோக்க இருப்பது பழம் நீயப்பா ஞான பழனியப்பா தமிழ் ஞான பழனியப்பா. ஆம், ஔவையார் அவர்கள்தான். ஆத்திச்சூடி போன்ற அவருடைய அழகிய எழுத்துக்களால் இன்றும் நமது உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். மேலும் ஒரு பெண்ணாலும் கவி பாட இயலும். ஆண்கள் மட்டுமே அரசவை கவிஞர்களாகவும் புலவர்களாகவும் கவி பாடிக்கொண்டிருந்த சங்க காலத்திற்கு முந்தைய காலகட்டத்திலேயே நமது ஔவையார் அவராகவே வந்து பாடல்களை பலவற்றை பாடினார். அதியமான் நெல்லிக்கனியை வேறு எந்த ஆண் புலவருக்கும் தரவில்லையே, நம் ஔவையார் பாட்டிக்கு அல்லவா தந்தார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது கவி பாடும் கவி உலகத்தில் புதுமை பெண்ணாக சீராக சிறப்பாக வளர்ந்து வந்தவர் ஔவையார் ஆவார். அடுத்ததாக நாம் எடுத்து நோக்கிக் கொள்வது அரசியல் மற்றும் போர் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்கள் மட்டுமே. நமது சங்ககால இலக்கியத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது கூட பெண்கள் என்பவர்கள் அவர்களுடைய தந்தையை, அவர்களுடைய மகன்கள், தந்தை, மகன் மற்றும் தன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் போர்க்களத்தில் மாண்டு போன பின்பு தனது மகனை போர்க்களத்திற்கு அனுப்புவதாக நாம் படித்துள்ளோம். ஆனால் இதையெல்லாம் உடைத்தெறிந்து ஒரு புதுமை பெண்ணாக உருவெடுத்தவள் யார் தெரியுமா? தனது நாட்டை காப்பதற்காக, தனது குழந்தையை காப்பதற்காக, தன் நாட்டு மக்களுக்காக, மண்ணுக்காக முதலாக ஆண்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில், படைக்களத்தில் அவ்வளவு பேருக்கும் இணையாக, ஆண்களுக்கு இணையாக ஒரு பெண்ணாக தலை நிமிர்ந்து வாளோடு வந்தாலே புதுமை பெண் வேலுநாச்சியார். அவள்தான் புதுமை பெண்ணாக இக்காலத்தில் அரசியலில் கோலோற்றி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்த புதுமை பெண் வேலுநாச்சியாரே ஆவார். அனைத்து பழமைகளுக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது அருமையான வாக்கியம். பழைய பழக்கங்களை களைந்துவிட்டு புதியதாக ஒரு உருவெடுத்து வருவதே புதுமை பெண். பாரதியார் அவர்களும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பது போல பல வாக்கியங்களை கேட்டு இருக்கக்கூடிய பெண்களே நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக இருந்து ஒரு புதுமை பெண்ணாக வெளியே வா என்று நம்மை தட்டி எழுப்பினார். அதுபோலத்தான் இன்று பல புதுமை பெண்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். மருத்துவத்துறை என்று நாம் எடுத்துக்கொண்டால் பலர் இருந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களில் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களும் முக்கியமான ஒருவர். அவர் நம் நாட்டுக்காக நாம் சேவை புரிய வேண்டும் என்பதற்காக முதல் பெண் மருத்துவர் உருவெடுத்துள்ளார். ஆகவே புதுமை பெண்ணா ஒவ்வொருவரும் தனது மனதிற்குள் இருக்கக்கூடிய அறியாமை, தாழ்வு மனப்பான்மை என்பன போன்ற பழமைகளை தகர்த்தெறிந்து புதுமை பெண்ணாக தனது வாழ்விற்கு தானே ஒரு ஆதார வித்தாக அமைந்து ஒவ்வொரு பெண்ணும் அமைய வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.